பத்திரிகையாளர்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். எங்க போனாலும் ஒரு கேள்வி என் முன்னாடி கேட்கறீங்க. இன்னையோட அந்த கேள்வியை நீங்க நிப்பாட்டிக்கணும். எங்க நான் போனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி தர போறாருங்களா, உங்க கருத்து என்ன, உங்க கருத்து என்ன, நீங்க என்ன கேக்குறீங்க? ஏன் கருத்து ஒண்ணும் இல்ல. அவங்க கட்சி ஏத்துக்கிட்டா எங்களுக்கு அதை பத்தி இல்ல. ஆனா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க என்பதை 26ல தான் அதை நாம பார்க்கணும்ன்றதா என்னுடைய பதிலா சொல்றேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இனிமே அந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே என்ன சொல்றாங்க, நாங்க அந்த கட்சியினுடைய கொத்தடிமைகள், நாங்க கொத்தடிமைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இனிமேல் அந்த கேள்வியை என்னிடம் கேட்க வேண்டாம். அவர்கள் கட்சியும் அவர்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏத்துக்கிட்டா அதை பத்தி எங்களுக்கு எந்த கமெண்ட்ஸும் கிடையாது. ஆனா 2026 மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதை அந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக இதுக்கு பதில் அளிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கேப்டனுடைய வரலாறு தெரியாத ஒரு அறவேக்காட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? சினிமால இன்னைக்கு விஜய் அரசியல் கட்சிக்கு வர்றாரு, அது பத்தி உங்க கருத்து என்ன கேட்டா, விஜய பத்தி நீ பேசு, உனக்கு கேப்டனை பத்தி பேச என்ன தகுதி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். மற்ற தலைவர்களோட கம்பேர் பண்ணி எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது இன்னைக்கு சொல்லி யார் யாரையோ கம்பேர் பண்ணி நம்ம கேப்டனையும் அந்த அறவேக்காடு பேசுது. ஒரே ஒரு விஷயம், நான் யார் பேர் சொல்ல விரும்பல, அது யாரு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அவருக்கு நான் சொல்றது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேப்டன் மாதிரி எந்த கட்சியிலும் இருந்து பிரிந்து வராமல் சுயமாக மக்களையும் தொண்டர்களையும் தெய்வத்தையும் நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது. அந்த தைரியம் திராணி இன்னைக்கு இந்த அறவேக்காடுக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு உங்க அப்பாவுடைய லெகசில இன்னைக்கு திமிரா பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க பல பேர். இன்னைக்கு வாங்க, உங்க கட்சிய இன்னைக்கு சுயமா ஆரம்பிச்சு அந்த கட்சியில நீ வளர்த்து நீ ஒரு பதவியை வாங்க, அன்னைக்கு உனக்கு அந்த பாராட்டு கிடைக்கும். எதுவுமே கிடையாது. யாரோ ஆரம்பிச்ச கட்சி, யாரோ அப்பா இன்னைக்கு மினிஸ்டரா இருந்து அதுல குளிர் காஞ்சுக்கிட்டு இன்னைக்கு கேப்டனை பத்தி பேசுறீங்கன்னா அவர் கால் தோசுக்கு கூட சமம் கிடையாது இங்க இருக்கிற யாருமே என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னைக்கு சினிமா நடிகர்கள் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பல பேரை காமிச்சாங்க. ஆனா எந்த சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச வருஷத்திலேயே ஒரே வருஷத்துல 8 புள்ளியும், அடுத்த 4 வருஷத்துல 9 புள்ளியும், அடுத்த 2011 எதிர்கட்சி தலைவரான வரலாற்றை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள். அதற்கு பிறகு நடந்த துரோகங்கள் தான் கட்சியை வீழ்த்தினதே ஒழிய கேப்டனை மக்கள் என்னைக்குமே புறம் தள்ளவில்லை. கேப்டனை மக்கள் என்னைக்குமே தெய்வமாக போற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. துரோகம் தான் நம்ம கட்சியை வீழ்த்தினது. ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு நான் சொல்லியே ஆகணும், கேப்டனை நம்பி கேப்டனுக்கு துரோகம் செஞ்ச யாருக்கும் இன்னைக்கு வரலாறு இல்லாம எல்லாம் போண்டா வடை வாங்கி கொடுத்துட்டு ரோட்ல நிக்கிறாங்க. எல்லாம் சுத்தமான உண்மையான கேப்டன் மீது விசுவாசம் இருக்கின்ற இந்த தொண்டர்கள் போதும், நிச்சயம் வரலாற்றை நாம் அனைவரும் கூடி நம்ம மாற்றி காட்டுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம் என்றதை சொல்றேன். அதே மாதிரி இப்ப நான் என் உரையை முடிப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு தலைவர் இறந்த போது கழுகு உருவத்துல கேப்டன் கூடயே வந்தாரு. பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது என்று ஒட்டுமொத்த மக்கள் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவர் மனிதர் இல்லை தெய்வம் என்று எல்லாரும் சொன்னாங்க. இதுவரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி வந்ததே கிடையாது, எவ்வளவு பேர் இறந்திருந்தாலும். ஆனா அந்த கழுக வச்சு ஒரு கதை. கழுகு எப்பொழுதுமே மிக சிறந்த ஒரு பறவை. ஆனா அதை எப்பயுமே சீண்டிக்கிட்டு இருக்க ஒரு பறவை எது தெரியுமா? காக்கா. சும்மாலே போய் கொத்தும், சண்டைக்கு இழுக்கும், ஏதாவது இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா கழுகு அந்த காக்காவை கண்டுக்கவே கண்டுக்காது. ஏன் சொல்லுங்க? கழுகுக்கு தெரியும் தான் யார் என்று, கழுகுக்கு தெரியும் இந்த காக்கா யார் என்று. அதனால இன்னைக்கு தேமுதிகவை பார்த்து ஏளனம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கழுகு கதையை மைண்ட்ல வச்சுக்காங்க. அன்னி சொன்னாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இது தொல்லை பொறுக்க முடியலன்னா கழுகு பறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல பறக்கும் பறக்கும் பறக்கும், வானுயர கழுகு பறக்கும்.
காக்காவால ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பறக்கவே முடியாது, ஆக்சிஜன் லெவல் இருக்காது, கீழே வந்துடும். அப்போ கழுகுதான், காக்கா தான். அதனால இன்னைக்கு தேமுதிகவை பற்றி ஏளனம் பேசுபவர்களை புறம் தள்ளுங்கள். நீங்கள் அத்தனை பேருமே கழுகாக இருந்து இந்த காக்கைகளை புறம் தள்ளி நம்முடைய எண்ணம், செயல், கோல் எல்லாம் ஒன்றே ஒன்று, 2026 வெற்றி பெறுவது என்பதை உறுதியாக மனதில் கொண்டு வீறு நடை போடுவோம். கேப்டன் மறையல, இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை கேப்டன் உருவாக்கிட்டு தான் போயிருக்காங்க. இன்னைக்கு கட்சி வேஷ்டி கட்டின நீங்க எல்லாருமே கேப்டன் தான். இன்னைக்கு எல்லோ சாரி கட்டின நீங்க எல்லாமே லேடி கேப்டன்ஸ். அதனால சொல்றேன், கேப்டன் எங்கும் போல, கேப்டன் உருவில் இன்னைக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்க போய் கேளுங்க, வாங்க கேப்டன், வாங்க கேப்டன். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மக்கள் மரியாதையோட அழைக்கின்ற ஒரே கட்சி தேமுதிக.